எல்லாருக்கும் வணக்கம். இவங்கள உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிஸ்ஸஸ் ஆஷா ஸ்ரீதர். இவங்கள வந்து நான் ஊர் உலகத்துல அதித்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு அபார்ட்மெண்ட் ஒன்று பார்த்தோம். கண்டிப்பா அதில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து இப்போ அவங்க வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். வந்த உடனே வந்து பெங்களூரோட ஃபேமஸ் என்ன சொல்லுங்க? அக்கி ரொட்டி. அக்கி ரொட்டி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்தது. ஆக்சுவலா உங்க கூட ஷேர் பண்ணிருக்கலாம், பட் அக்கி ரொட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்ப பண்ண போற ரசமும் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ரொம்ப ஒண்ணும் இருக்காது, ஆனா டேஸ்ட் பிரமாதமா. ஒன்னு என்னன்னா, எனக்கு உங்களுக்கு இன்னைக்கு பண்ணி கொடுக்குச்சு சூரியனுக்கே டார்ச்சான்றபடி உங்களுக்கே யூ ஆர் a queen of kitchen. சோ உங்களுக்கு நான் வந்து அரிசி மாவு வடை பண்ணி கொடுத்திருந்தேன். I don't know how it was. ரொம்ப சூப்பரா இருந்தது. அதோட அந்த சட்னியும் நல்லா சட்னி. ஓகே, thank you madam. சூப்பரா இருந்தது. இப்ப வந்து நீங்க வந்து இது அப்பே ரசம் அப்படின்னு சொல்றா. This is a sweet, I mean soup போல இருக்கும். And it is from Udupi in Karnataka. So this we do it during the mangai season, like konjam indu kilimuthi manga, kilimukku manga and madri. So sorry because my Tamil is not that good. லவால் புரியும், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. So adula just எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். So because I am camera conscious in fact, so I have to learn a lot from Chitra madam. ஸோ இப்போ என்னன்னா, அந்த கிளிமூக்கு மாங்காய் ஒரு தோலெல்லாம் இது பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிடுவோம் பீஸ். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஆர் யூ வாண்ட் மோர் காரம்னா இன்னொரு மிளகா போட்டுட்டு, ஸோ அதை வேக வச்சுட்டு இதில் குக்கரில் தென் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சுட்டும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா சேர்க்கணும், பிகாஸ் யூ கெட் அ கான்சென்ட்ரேட். ஆமாம். அப்புறம் அதுக்கு உப்பு, ஒரு கொஞ்சம் வெல்லம் வேணும்னா உங்களுக்கு யூ கேன் ஈவன் ஆட் பெப்பர் அந்த பவுடர் போட்டு இந்த பெங்களூர் வெதருக்கு சாயங்காலமா இருந்து சூப் குடிச்சா நல்லா இருக்கும். இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து மாங்காய், பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சள் பொடி வேக வச்சு ரெடியா இருக்கு. இப்ப இதை நம்ம அரைச்சு எடுத்துன்னு வந்துடலாம். இப்ப நம்ம வேக வச்சதை மிக்ஸி ஜார்ல மாத்திட்டோம், அரைச்சு எடுத்துன்னு வந்துடலாம். இப்ப நம்ம அரைச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அதை சூடு பண்ண போறோமா? ஆமா, கொஞ்சம் தண்ணி பாருங்க, நம்ம அரைச்ச உடனே திக் ஆயிடுது இல்லையா? இப்ப தேவையான அளவு தண்ணி விட்டு போறோம். ஆமா, ஏன்னா அது இட் ஷுட் கம் ஆஸ் அ சூப் போல. பெங்களூர் வெதருக்கு இது வந்து ரொம்ப ஃபேமஸ், இந்த அப்பே ரசம். ஸோ அதனால பெங்களூருன்னு இல்லை, சென்னையில இருக்கும்போது நம்மளும் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் புளி ஜாஸ்தி இருந்ததுன்னாக்கா நீங்க கொஞ்சமா அது மாங்காய் எடுத்துக்கணும். கொஞ்சம் புளிப்பா இருந்தது அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க உப்பும் தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன்னா கரெக்ட் ஆயிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமா நீங்க லாஸ்டா வெல்லமும் சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க. டேஸ்ட் எப்பயுமே வெல்லம் வந்து அந்த டேஸ்ட்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குமா, ரொம்பவே நல்லா இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னாக்கா கொஞ்சம் தண்ணி சூடு போட்டுட்டு அப்புறம் என்ன பண்றேன், இதுக்கே கொஞ்சம் மிக்ஸி ஜாருக்கு ஐ புட் சம் boiling hot water. ஆமா, ஓகே. இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கொட்டலாம், பிகாஸ் இதுக்கு ஒன்றும் அளவு கிழவு ஒன்றும் வேண்டாம், பிகாஸ் யூ வாண்ட் kind of consistency, thick consistency, then you can have it. இதுல உப்பு போட்டுடலாமா? உப்பு, கொஞ்சம் வெல்லம். இது கொஞ்சம் கொதிச்சா நல்லா இருக்கும். ஓகே, கொஞ்சம் மிளகு பொடி வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆமா, எல்லாமே நம்ம விருப்பம் தான். இதுக்கு ஒன்றும் தாளிச்சு கொட்டணும் ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் ட்ரிங்க் இட் ஆஸ் அ சூப். இன்னும் கொஞ்சம் வேணும்னா தண்ணி கொட்டலாம். ஸோ இது கொச்சின் இருக்கு. அதுக்கப்புறம் we can add little வெல்லம், because மாங்காய் கொஞ்சம் புளிப்பா இருக்குது. ஓகே, அது சித்ரா மேடம் சொல்றபடி கொஞ்சமா உங்க விருப்பம் இருந்தா இல்லையா? ஆமா, இல்ல சில பேருக்கு வெல்லம் பிடிக்காது இல்லையா, ஸ்வீட், அதனால ஓகே, அது தகுந்த மாதிரி அந்த இதுக்கு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மிளகு சீரகம் பொடி, இது we are just adding it. அவ்வளவுதான், நம்மளுடைய அப்பே ரசம் ரெடி. மேங்களூர் உடுப்பி அப்பே ரசம் இஸ் அப்பே ரசம் / சூப். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ எஸ்.
இதுலயே அது வேண்டாம், வேற லோட்டா கொடுக்குறேனே உங்களுக்கு. சரி ஓகே. சித்ரா மேடம், உங்களோட அப்பே ரசம் இஸ் ரெடி. ஸோ சித்ரா மேம், உங்களோட அப்பே ரசம் இஸ் ரெடி. உடுப்பி ஸ்பெஷல் அப்பே ரசம் ஸ்பெஷல். நான் இப்ப டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன் எப்படி இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு. ரசம் இல்லையா? மாதிரி இல்ல இல்லையா? அது ஏன்னா ரசத்துக்கு நாங்க பருப்பு அதெல்லாம் போடுறோம். so we have not added anything to this. ஆக்சுவலா நான் நினைச்ச வெறும் மாங்காய் பச்சை மிளகாய் இது மட்டும் தான் இருக்கு. ஒரே ஒரு பச்சை யோசனை மிளகாய் பண்ண நான் நீங்க சொல்லும்போது ரசம் போது நம்ம அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஆனா வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சோ கண்டிப்பா நீங்க சென்னையிலயும் பண்ணலாம். இப்படியே கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த அப்பே ரசம் டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாவே நீங்க பார்க்கும்போது கூட நினைக்கலாம், என்ன ஒன்னும் இல்ல வெறும் மாங்காய் பச்சை மிளகா வேக வச்சு ஒரு ரசமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் நீங்க வேக வச்சுட்டு இவங்க சொன்ன மாதிரி அதே மாதிரியே பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து டேஸ்ட் நல்ல டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம ரசம் மாதிரியும் இல்ல, நல்ல சூப் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. and moreover it's very easy to prepare. ஆமா, ரொம்ப சிம்பிள். டைஜஷன் and it's very good for digestion also. but கொஞ்சம் தொண்டை இது கரகரான்னு இருக்கிற வாழ்க்கை கொஞ்சம் பார்த்து கொடுக்கணும். okay, so that is one thing. and you can add little jaggery in that case. டெஃபினட்டா நீங்க வந்து கொஞ்சமா வெல்லம் போட்டீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி நல்லா இருக்கும். சோ டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. thank you so much. ரொம்ப நல்லா இருந்தது அப்பே ரசம். एक्चुअली இன்னைக்கு எனக்கு வந்து இன்னைக்கு ஃபுல் டே வந்து ரொம்பவே நல்லா போச்சு. ரொம்ப நல்லா அது கூட ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. we are fortunate enough to have you both here. thank you so much. Thank you so much. Thank you.